அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 2வது புறம் வந்துருச்சு. இல்லை பச்சோந்தி விஷ்ணுவோட மோத்திரம் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். பச்சோந்தி என்ன பண்ணும் அப்படின்னா, தன் தேவைக்காக எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தன் தேவை முடிஞ்ச உடனே வந்து அப்படியே அவங்களை தூக்கி போட்டுரும் இல்லையா, அதே வேலையை தான் பார்த்தீங்கன்னா இந்த பச்சோந்தி விஷ்ணு வந்து பண்ணியிருப்பாரு. பச்சோந்தி விஷ்ணு வந்து கேப்டனாக இருக்கும்போது விசித்ராமா வந்து சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் சைக்கிள் ஓட்ட தகுதி கிடையாது, உங்களுக்குலாம் வயசாகி போச்சு, நீங்கள் வாட்டில் வந்து சைக்கிள் ஓட்டமாக நிப்பாட்டிங்க, அடுப்பு வந்து ஆஃப் ஆயிரும், அதனால் நீங்கள்லாம் வந்து வேஸ்ட்டு, அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஏஜ் ஃபேக்டர் அப்படி இப்படின்னா நீங்கள் வந்து பிக் பாஸை சொல்லிட்டு கிளம்புங்க, கன்ஃபர்ஷன் ரூம் போங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுத்தெறிஞ்சு ஏத்தாளமாக பேசுவார். ஆனால் வந்து அதே விசித்ராமாட்ட வந்து ஒரு இது வேணும் அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதாக பேசுவார். அன்னைக்கு நைட்டு அதாவது கமல் சார் வந்து திட்டுறாரு, ஒஸ்ட் கேப்டன்சி விஷ்ணுவுடைய கேப்டன்சி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அழுதாரு. அப்போ விசித்ராமா வந்து ஆறுதல் கொடுத்தாங்க. அப்போதைக்கு மட்டும் எனக்கு அப்படி மேடம், இப்படி மேடம், என் குடும்பத்தில் இப்படி மேடம், அப்படி மேடம், நான் வந்து இப்படி வந்தேன் மேடம் அப்படின்லாம் சொல்லி இந்த மானங்கட்ட விஷ்ணு வந்து பேசுவார், பயன்படுத்திக்குவார் தன் தேவைக்காக. அதுலேயும் எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணுவால் பயன்படுத்தப்பட்ட ஒரு நபர் யாருன்னா இந்த பூர்ணிமா தான். அதை தான் பூர்ணிமா வந்து உடைக்கிறாங்க. தன் தேவைக்காக இந்த ஆள் வந்து யாரை வேணாலும் எவ்வளோ தூரம் வேணாலும் பயன்படுத்துவார். இவர் ஒரு பச்சோந்திங்கிற வார்த்தை மட்டும் தான் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து ட்ரெஸ் பண்ணுங்க, என்னை வந்து ட்ரெஸ் பண்ணுங்க சொல்லி என்கிட்ட வந்து லிட்ரலாக வந்து அழுதாரு. அப்படி அழுதுட்டு பார்த்தீங்கன்னா என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு என்னை வந்து அப்படியே கசக்கி தூக்கி போட்டார் அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு வந்து உடச்சிட்டாங்க. அந்த பச்சோந்தி விஷ்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறார், ஐயோ அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் அவருக்கு வந்து இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு இல்லையா, தான் வந்து டிடிஎஃப் வந்து வின் பண்ணிட்டோன்னே அதில் வந்து அப்படியே நிற்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழியை பூரா அப்படியே தூக்கி மாயாட்ட போடுறாரு. மாயா வந்து பண்ணது வேற, ஆனால் நீயும் புள்ளிகங்களை தானே இருந்த விஷ்ணு, இந்த புள்ளிகங்களே இருந்துக்கிட்டு இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாயாவும் பூர்ணிமாவும் குறை சொல்கிறார். நீ தானே புள்ளிகங்களை இருந்து நீ தானே பிரதீப்புக்கு வந்து இது பண்ண, நீ தானே பிரதீப்புக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்த, எல்லாமே குட்டையில் ஊர் நான் மட்டையே தான், ஆனால் நீ இப்போ ஒழுங்கு மாதிரி அவங்க 2 பேர்த்த மட்டும் சொல்கிற பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.